ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் வச்சு சட்னியான்னு நினைக்காதீங்க, இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம சூப்பராகவும் வேறு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. வாங்க இப்போ எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். சுண்டைக்காயை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நசுக்கி வச்சுங்க ஒரு இடிகல்லில் போட்டு. இதை வந்து நான் வந்து டார்க் க்ரீனாக இருக்கிறது வந்து லைட் கலரில் ஆகணும். அப்படியே ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் வருதாங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்து அது வதங்கிறதுக்குள்ளே வந்து 4-5 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, ஒரு துண்டு இஞ்சி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். 2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து. இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா நிறம் மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்லா கலர் ஒரு 5 நிமிஷத்துக்குலேருந்து 4 நிமிஷம் வரைக்குமே ஆகுது. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு இப்போ எடுத்து வச்சுட்டோம்னா இதிலே ஒரு 3/4 பங்கு வந்து அது வெந்து வந்துடுச்சு இந்த சுண்டைக்காய் நம்ம வதக்கிறதுலே. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நம்ம தனியாக வதக்கிக்குவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கிட்டு சிம்மிலே வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து மிளகா சேர்த்துக்கிட்டோம், வரமிளகா. இதை 2 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுண்டைக்காயை முன்னாவே தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூட நம்ம ஆட் பண்ணோம்னா அது கசக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதனால் முன்னே தனியாகவே நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க சுண்டைக்காய். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக வதங்கி வந்தோடனே இது கூட வந்து தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி இருந்ததுலேயும் அதையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து புளி எடுத்து வச்சுருந்தாலையும் அதையும் வந்து நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்குங்க, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா. இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் சுண்டைக்காயை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் சும்மா வதக்கி விட்டுக்குங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்து நான் ராகி தோசை தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வதங்கி வந்துடுச்சு. இதை நான் ஆற வச்சுட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா காரம் திட்டமான காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த சட்னி வந்து நல்லா சுவையாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்து சொல்லிட்டு. இப்போ வந்து இதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு வேணால் நான் ஒரே வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சுண்டைக்காய் சட்னி வந்து தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்கள் ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் திரும்ப கேட்பாங்க. கசப்பு எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ராகி தோசை கூட தான் வச்சு சாப்பிட்டேன், செம்ம சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.